கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தாலோ, கை கால் மூட்டு வலி இருந்தாலோ, வாரம் 1 நாள் அல்லது 2 நாள் நம்ம பிரண்ட துவையலாவோ, சட்னியாவோ சாப்பிடலாம். நான் இன்னைக்கு பண்ண போறது பிரண்ட பிக்கிள் பண்ண போறேன். இதுக்கு எங்க வீட்டு தோட்டத்தில இருக்கிற பிரண்டைய எடுத்து சுத்தமா நறுக்கி வச்சாச்சு. இதோட கொஞ்சம் மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கிறேன். வெந்தயம், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி இந்த 3 பொடியும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியிருக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி அந்த புளியை ஒரு அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அதையும் நம்ம இறக்கி வச்சு இதுக்கு இடையில் பிரண்டையை நல்லா வதக்கணும். இது பச்சையிலேருந்து மஞ்சள் நிறம் மாற அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சிடணும். இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா கலவையை இந்த பிரண்டையோடு சேர்த்து 2 டம்ளர் தண்ணி அளவுக்கு விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். பாதி அளவுக்கு கொதி வரும்போது நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க விடணும். இதுக்கிடையில நான் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டுருக்கிறேன். அது ஸ்மெல்லு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. இது நல்லா வதங்கி வர வர பார்த்திங்கன்னா எண்ணெய் அப்படி கக்கும். இதுதான் பக்குவம். கூடுதலாக உப்பு தேவைப்படுதுன்றக்காக சேர்த்துருக்கிறேன். இதை நம்ம தோசை அல்லது சாதத்தோடு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். அதிகபட்சம் 1 வாரம் வச்சுக்கலாம்.